அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒரு மனுஷனை கெடுக்க பெரிய எதிரி எல்லாம் வேண்டாம். சில நேரம் அவனுடைய கோபம், சில நேரங்களில் அவனோட பயம், இன்னும் சில நேரங்களில் அனுபவம் இல்லாத அறிவு. இது போன்ற ஒரு மனிதனுடைய மனதின் பல முகங்கள் அவனோட அழிவுக்கு காரணமாக இருக்குது. இதை வைத்து இன்னைக்கு சில சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம் வாங்க. மிக பழமையான அந்த நாட்டில் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்பவே கோபக்காரர். ஆனால் மிக சிறந்த புத்திசாலி, நல்ல தைரியசாலி. எல்லாம் இருந்தும் கோபம் அவருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அந்த சகோதரருக்கு அண்ணனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் மட்டும்தான் அரசாளணுமா, நான் ஆளக்கூடாதா அப்படிங்கிற கோபம். அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. அந்த கோபத்தில் எப்போது சரியான சமயம் வாய்க்கும், இவரை வீழ்த்திட்டு நம்ம அந்த பதவிக்கு போகலாம் அப்படின்னு அந்த சகோதரன் காத்து கிடந்தார். இந்த மாதிரி நேரத்தில் தான் பேச்சுவார்த்தைக்காக பக்கத்து நாட்டு அரசன் இந்த அரண்மனைக்கு வராரு. அரசர் அவரை சிறப்பாக கவனிக்கணும்னு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தார். இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் பக்கத்து நாட்டு அரசர் பேச்சுவார்த்தைக்காக வந்து சேர்ந்தார். அரசருடன் பேச்சுவார்த்தை நடக்குது. எதை பற்றி அப்படின்னா, ஒரு அணையை பற்றிய விவகாரம். அந்த அணையை திறந்து விட்டால் தான் அவங்க நாட்டிற்கு நீர்வரத்து இருக்கும். அதனால் விவசாயிகள் எல்லாம் பயன் பெறுவாங்க. இதை பற்றிய பேச்சுவார்த்தையை தான் அங்கே நடத்திட்டு இருந்தார் பக்கத்து நாட்டு அரசர். அப்போது அந்த அரசரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் நியாயமானதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இது இந்த அரசருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நான் நியாயம் இல்லாததையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவர் எதற்கு இந்த வார்த்தையை சொன்னாருன்னு கோபப்பட்டார். உடனடியாக பக்கத்து நாட்டு அரசரை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட சபை நாகரிகத்தை அவர் பார்க்கவே இல்லை. கோபம் வந்துட்டா சுற்றிலும் இருக்கிறத அவர் மறந்தே போயிடுவார். அதனால் அந்த பக்கத்து நாட்டு அரசரை திட்டி தீர்க்க பக்கத்து நாட்டு அரசருக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. உடனே இங்கிருந்து நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். அப்படி கிளம்பி போன பக்கத்து நாட்டு அரசரை தூண்டி விட்டு தனக்கு ஆதரவாக்கிக்கலான்னு நினச்சாரு அந்த அரசருடைய தம்பி. அதனால் அவர் போய் பக்கத்து நாட்டு அரசரை சந்தித்து போருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. இங்கிருந்து எல்லா வேலைகளையும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி கூட்டு களவாணிகளாக 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டு மேலே படையெடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத அரசர் கேள்விப்படுறாரு. பக்கத்து நாட்டு அரசர் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது சுமூகமாக பேசி முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் வந்த தன்னோட கோபத்தினால அவரை பகைச்சுக்கிட்டமேனு வருத்தம் அடைகிறாரு. அதனால் மனம் நொந்து போய் அவர் காட்டு பக்கமாக நடந்து போயிட்டுருக்காரு தனிமையாக. அப்போ அங்கே ஒரு துறவியை சந்திக்கிறாரு. அந்த துறவிக்கிட்ட தான் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்தரலான்னு அவர்கிட்ட புலம்பும் போது தான் அந்த துறவி, ஒரு 5 நாட்கள் நீ என்னோட வந்து இரு, உனக்கு நம்பிக்கையான ஆளை நாட்டுக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு வா, அவங்க இன்னும் 5 நாட்களுக்குள்ளே படையெடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க, அரசரும் அதற்கு இன்னும் சில காலம் ஆகும் அப்படிங்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரை தன்னோட கூட்டிக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்துக்கு போகும்போது வேகமாக ஒருத்தன் வாளி நிறைய தண்ணீரை எடுத்துக்கிட்டு அந்த அரசர் மேலே ஊத்துறதுக்காக ஓடி வரான். அதை பார்த்த உடனே அரசர் நகர்ந்துக்கிறாரு. அந்த தண்ணீர் கீழே கொட்டிடுது. அதை பார்த்ததும் அவருக்கு கோபம் வருது. ஆனால் துறவி அவர் கையை இறுகப்பட்டுறாரு. நீ கோபப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு குடிலில் உட்கார வைக்கிறாரு. அங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அதை நல்லா கொதிக்க வைக்க சொல்கிறாரு. அப்படி தண்ணீர் கொதித்து வரும்போது வேகமாக அந்த துறவி அரசருடைய கையை பிடிச்சு கொண்டு போய் அந்த சுடுதண்ணிக்குள்ளே வைக்க போகிறாரு. அரசர் பதறிக்கிட்டு கையை விளக்குறாரு. உடனே துறவி சிரிக்கிறாரு. இப்போதும் அரசருக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் துறவியின் பார்வையாலேயே அவர் அடக்கிட்டார். அடுத்ததா அங்கே ஒரு கண்ணாடியை கொடுக்குறாரு. அந்த கண்ணாடியில் அரசருடைய முகத்தை பார்க்க சொல்கிறாரு. அரசருடைய முகத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு கல்லை தூக்கி அந்த கண்ணாடியில் போட்டு உடச்சிடுறாரு. இப்போ எப்படி தெரியுதுன்னு கேட்குறாரு. அந்த கண்ணாடி விரிசல் விட்டுருச்சு. கண் ஒரு பக்கமும் மூக்கு ஒரு பக்கமுமா தெரியுது அப்படின்னு அரசர் சொல்ல, இப்போது இது எல்லாவற்றையும் சேர்த்து உனக்கு ஒரே ஒரு பாடத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கமாக சொல்ல தொடங்குறாரு. முதல்ல ஒருத்தன் வேகமாக தண்ணீரை கொண்டு வரும்போது நீ ஏன் விலகுன அப்படின்னு கேட்குறாரு. அந்த தண்ணீர் தான் மேலே பட்டுருச்சுன்னா தன்னோட துணி நனைஞ்சிரும், வீணாயிருமே அப்படின்னு சொல்கிறாரு அரசர். இதை கேட்டதும் அந்த துறவி சொல்கிறாரு, யாராவது தேவையில்லாதவற்றை உன் மீது செய்ய வந்தா, தேவையில்லாத வார்த்தைகளோடும் தேவையில்லாத பிரச்சனைகளோடும் உன்னை தேடி வந்தாங்கன்னா நீ இப்போ விலகிக்கிட்ட மாதிரி விலகிக்கோ. இதற்கு கோபப்படுற, வீணானது அவனோட தண்ணீர் தானே. அதுபோல் கோபத்தையோ அல்லது தேவையில்லாதவற்றையோ உன்கிட்ட கொண்டு வரும்போது நீ விலகிக்கிட்டனா அவங்களுக்கு தானே நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் அமைதி அடைகிறாரு. 2வதா, சுடுதண்ணியில் உன் கையை ஏன் தெரியுமா கொண்டு போனேன்,
கோபத்தில் கொதிக்கும் போது எந்த ஒரு எதிர்வினையையும் நம்ம செய்யக்கூடாது. கோபம் வரும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். கொதிக்கிற தண்ணியில் கை வச்சா எப்படிப்பட்ட பலன் கிடைக்குமோ, கோபத்தில் இருக்கும்போது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் அது மாதிரியான பலனை தான் கொடுக்கும். அதனால தான் எதிர்வினை ஆற்றக்கூடாது, பொறுமையாக சிந்தித்து பதில் மட்டுமே தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது, உடைந்த கண்ணாடி. உன்னோட மனசை நீ எப்போதும் தெளிவாக கண்ணாடி போல வச்சிருக்கணும். எப்போ கோபம் வருதோ அப்போ அந்த கண்ணாடியில் விழுந்த விரிசல் மாதிரி உன்னோட மனம் சுக்கு நூறாக உடைஞ்சு போகும். உன் மனம் அந்த கண்ணாடி துண்டுகளை போல உடைஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் மன வருத்தத்தையும் தரும். அப்படிப்பட்ட கோபம் உனக்கு தேவையான யோசிச்சுப்பாரு. உன்னோட கோபத்தினால இன்னைக்கு உன் நாடையே இழுக்கிற அளவுக்கு பெரிய விஷயத்தில் மாட்டியிருக்க. அதனால் மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பக்கத்து நாட்டு அரசன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். அவர் சொன்னதை போலவே மன அமைதியோடும் தெளிவோடும் கோபத்தை அடக்கிய உணர்வோடும் போய் பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட இவர் பேச்சுவார்த்தையை தொடங்குறாரு. பக்கத்து நாட்டு அரசர் கோபத்தில் தான் இருந்தார். ஆனால் இப்போ இந்த அரசரே தேடி வர்றதுனால தன்னோட நாட்டுக்கு பயன் அப்படின்னு தெரிஞ்ச அந்த அரசர் அவர் கூட பேச்சுவார்த்தைக்கு சரின்னு சொல்கிறாரு. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுது. 2 நாடுகளும் மீண்டும் நட்புறவோடு பழக ஆரம்பிக்கிறாங்க. இதில் இடையில அரசருடைய தம்பியின் திட்டம் மட்டும்தான் நடக்காமல் போயிடுச்சு. அரசர் அவரை கடுமையாக எச்சரித்து அப்புறமா விடுவிச்சார். இப்போது அந்த நாடு நல்ல வளம் பெறும் நாடாக, நட்புறவுள்ள நாடாக, கோபமில்லாத புத்திசாலி அரசரின் ஆட்சியில் இருக்கும் நாடாக மாறிடுச்சு. ஒரு விறகு வெட்டி காட்டுக்கு கழுதையோடு போனார். தினமும் அவர் அப்படி போகிறது வழக்கம்தான். அன்னைக்கு கழுதையை ஒரு ஓரமாக மேய விட்டுட்டு மரத்தின் அடியில் படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் டமார்னு பயங்கரமான ஒரு சத்தம். கழுதை தலை தெறிக்க ஓடி வந்துச்சு. அது சத்தம் மட்டும் கிடையாது, ஒரு கல் கூட பறந்து வந்து மண்டை மேலேயே விழுந்துச்சு. அதை பார்த்ததும் பயந்தவர் கழுதை பின்னாடியே ஓட ஆரம்பித்தார். கழுதை ஓட அதன் பின்னாடியே அவரும் ஓடிக்கிட்டு இருந்தார். இப்படி கத்திக்கிட்டே, அடடா இந்த பூமியே பிளக்கிற மாதிரியான சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு. அவர் ஓடும்போது இந்த வாக்கியம் மட்டும் வெளியில் கேட்குது, பூமியே பிளக்குது அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க. காட்டுக்குள்ளேருந்து இந்த விறகு வெட்டியும் கழுதையும் இப்படி கத்திக்கிட்டு ஓடி வரதை பார்த்த மற்ற மக்களும் பயந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அவங்க பின்னாடியே ஓடுறாங்க, உலகம் பிளக்குது அப்படின்னு. இப்படி கத்திக்கிட்டே அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, 100 பேருக்கு மேலே. அப்போ தான் அந்த வழியாக அரசர் குதிரையில் வந்தார். மக்கள் இப்படி கத்திட்டு ஓடுறத பார்த்த உடனே ஒரு சத்தம் போட்டு நிறுத்துறாரு. அத்தனை மக்களும் பயந்து நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, உலகமே பிளக்குதான் அப்படின்னு. இதை உங்கள்கிட்ட யார் சொன்னா அப்படிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கை காட்டி கடைசியாக அந்த விறகு வெட்டிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த விறகு வெட்டியை பார்த்து அரசர் கேட்குறாரு, உலகம் பிளக்கிறத நீ பார்த்தியா அப்படின்னு. இல்லை, நான் கேட்டேன் அப்படிங்கிறான். எதை வைத்து கேட்ட அப்படிங்க. என்னோட கழுதை பயந்துக்கிட்டு ஓடி வந்துச்சு. அப்போ ஒரு பயங்கரமான சத்தம், கல்லெல்லாம் பறந்து வந்து விழுந்துச்சு. அதனால தான் நான் உலகம் பிளக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அரசர், அந்த இடத்த போய் பார்த்தியா, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது அந்த இடத்த போய் பார்த்தீங்களான்னு கேட்க யாருக்கும் ஒன்றும் புரியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முடிச்சுக்கிட்டாங்க. கடைசியாக அவங்கள வற்புறுத்தி அரசர் அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த விறகு வெட்டி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆலமரம் விழுந்து கிடந்துச்சு. அந்த மரம் விழுந்த சத்தத்தை பார்த்து தான் கழுதை பயந்துருக்கு. அந்த மரம் விழுந்த வேகத்தில் அங்கே பக்கத்தில் இருந்த கற்கள் சிதறி இருக்கு. அதுதான் அந்த விறகு வெட்டி மேலே வந்து விழுந்திருக்கு. இது புரியாத அந்த விறகு வெட்டி பயந்துக்கிட்டு ஓடி இருக்கிறாரு. ஒரு கழுதை பயப்படுதேன்னு சொல்லி அது என்னன்னு பார்க்காம உலகமே பிளந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடுனனால மற்றவர்களும் அதை விசாரிக்காம அவர் பின்னாடியே முட்டாள்தனமாக ஓடி வந்திருக்காங்க. ஒரு விஷயத்தை உண்மையா அல்லது சரியான ஆராயாம கண்மூடித்தனமாக நம்புறதுனால வர விளைவு தான் இது அப்படிங்கிறத அரசர் அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. இனிமே ஆராயாம எதையும் பின்பற்றக்கூடாதுன்னு அவர்களை கடுமையாக எச்சரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு மனிதன் ஏழ்மையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு தொழிலே பானை செய்கிறது தான். பானைகள் பெருமளவு விற்காமல் அப்படியே இருந்துச்சு. ஒரு சாலையோரத்தில் கடை போட்டு உட்கார்ந்து பானைகளை வித்துட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அரசர் யானை மீது பவனி வந்துக்கிட்டு இருந்தார். போகிற வழியில் யானை தும்பிக்கையால் அந்த பானைகளை ஒரு தட்டு தட்டி விட அந்த பானைகள் எல்லாம் விழுந்து உடைஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஏழை பானை வியாபாரிக்கு பயங்கர கோபம். எனக்கு இருந்ததே இது ஒரு தொழில் தான், இதையும் இந்த யானை கெடுத்துருச்சுன்னு கோபப்பட்ட அவர் கோபத்தில் அரசருடைய யானைன்னு கூட பார்க்காம அந்த யானையுடைய வாளை பிடிச்சு முறுக்கிறாரு.
அந்த யானை நகராமல் அப்படியே நிற்குது. இதை பார்த்து அரசருக்கு ஆச்சரியம். ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரிய யானையை அசையாமல் இருக்க வச்சுட்டானே அப்படின்னு. யானையிலிருந்து இறங்கி வந்த அரசர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. உனக்கு எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? யானையவே நிறுத்துற அளவுக்கு பலம் அப்படின்னு கேட்க அவனும் விரக்தியாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட ஏது பலம் அப்படின்னு கேட்க அரசருக்கு ஆச்சரியம் இன்னும் தாங்க முடியல. அவனை தன் கூடவே கூட்டிகிட்டு போனார். அரண்மனையில் நல்ல சாப்பாடு போட சொல்லி நல்ல ஒரு வேலையும் அவனுக்கு கொடுத்து வச்சுருந்தார். காலையில் 4 மணிக்கு எழுந்து அரசவையில் இருக்கிற எல்லா விளக்குகளையும் ஏற்றி வைக்கணும். இதுதான் அவனுக்கு இருந்த ஒரே வேலை. அந்த 4 மணிக்கு அப்புறமா எல்லோரும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் வெளிச்சம் தேவை. அந்த வேலையை தான் அவனுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் பானை வியாபாரத்தில் கிடைக்கிற வருமானத்தை விட இங்கே நல்ல வருமானம், நல்ல சாப்பாடு, தங்குவதற்கு நல்ல இடம் எல்லாமே கிடைச்சிருச்சு. 1 வருட காலம் அவன் இப்படியே தான் இருந்தான். அதற்கப்புறமா ஒரு நாள் அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு அரசர் வந்திருந்தார். நாடு நகரங்களை எல்லாம் சுற்றி பார்த்தாரு. அந்த நாட்டோட பெருமைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ தான் அரசர் சொன்னார், மிகப்பெரிய யானையவே ஒரே ஒருத்தன் தடுத்து நிறுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட நாடு என்னோட நாடு அப்படின்னு சொல்ல அந்த அரசருக்கு ஆச்சரியமா போயிருச்சு. ஒரு பெரிய யானையை ஒருத்தன் அடக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்கே, தனியாக ஒருத்தன் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்க அந்த பானை வியாபாரியை கூப்பிடுறாரு அரசர். இவன் வாளை பிடிச்சு முறுக்கியே யானையை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யானை பாகனை யானையை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அந்த பானை செய்யும் வியாபாரியை அந்த வாளை பிடிச்சு முறுக்கி இந்த யானையை நிறுத்து பார்ப்போம், அன்னைக்கு நீ செஞ்சையே அந்த மாதிரி அப்படின்னு ஆர்வமாக சொல்கிறாரு. அந்த பானை வியாபாரியும் அந்த யானையின் வாளை பிடிச்சு முறுக்க, ஆனால் அந்த யானை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்ததும் அண்டை நாட்டு அரசருக்கு சிரிப்பு தாங்க முடியல. எங்க யானை நிற்காம போகுதே, இவனால் அடக்க முடியலையாங்க. அரசருக்கு ஒரே அவமானமாக போயிருச்சு. இப்போது அந்த பானை வியாபாரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எங்கே போச்சு உன்னோட பலம் அப்படின்னு சொல்ல, நான் அப்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கவலை இல்லாமல் இருந்தேன், நிம்மதியாக தூங்கினேன். ஆனால் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறமா காலையில் 4 மணிக்கு எழுந்து விளக்கேற்றல அப்படின்னா எல்லோரும் எப்படி நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அரண்மனையில் வேலை மிக சரியாக செய்யணுமே அப்படின்னு என் முழு கவனமும் தூக்கத்தை தூங்க விடாமல் அந்த வேலையை செய்கிறதையே இருந்துச்சு. அதனால் எனக்கு சரியான தூக்கம் இல்லை, மனசில் பதட்டம் அதிகமாயிருச்சு. நல்ல சாப்பாடுன்னு சொல்லி இந்த அரண்மனைக்குள்ளேயே அடைச்சி வச்சு போடுறதுனால எனக்கு வெளியில் சூரிய ஒளி படுற வாய்ப்பு கூட கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் காலை 4 மணிக்கு அப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அதனால் எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல, படுத்து தூங்க ஆரம்பித்தேன். அதனால் உடல் சோர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் அரசருக்கு புரியுது, போராடி வாழும்போது இருக்கிற பலம் எளிதாக எல்லாம் கிடைக்கும்போது கிடைக்காது அப்படின்னு. புகழ்பெற்ற ஒரு அரசர் தன்னோட 2 மகன்களில் அடுத்த வாரிசாக ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் 2 பேருமே வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவங்களாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட எப்படி சரியானவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குரு கிட்ட அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது சோதனை வச்சு ஒருவர் சிறந்தவர்னு சொன்னால் அவங்களையே அடுத்த அரசராக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குருவும் அவங்க 2 பேரையும் ஒரு பெரிய நிலம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். விவசாயத்தை பற்றிய அறிவு அரசகுமாரர்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அதை பற்றி நம்ம சோதனை வைக்கலான்னு நினச்சி அந்த நிலத்தில் 3 மாதங்களுக்கு என்னென்ன வேலைகள் எப்படி எப்படி செய்யணும்னு அந்த குரு சொல்லித்தராரு. அதை அவர்களை செய்யவும் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சுட்டு 3 மாதங்களுக்கு அப்புறமா தரமான விதைகளை அவங்க 2 பேர்த்துக்கும் கொடுக்குறாரு. அதற்கு தேவையான நீர் வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற நிலத்தை சரிசமமாக பிரித்து கொடுக்குறாரு. தண்ணீர் வசதி, விதைகள், நிலம் 3மே கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் அந்த நிலத்தில் அந்த விதைகளை போட்டு யார் அதிக அளவு மகசூல் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த அரசாட்சின்னு சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. இரவு பகல் பார்க்காம விதைகளை ஊன்றி அதில் முழு கவனத்தையும் செலுத்தி இதுவரையிலும் கற்றுக்கிட்ட எல்லாவற்றையும் அதில் இறக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் குரு அங்கே பார்வையிட வராரு. அதில் முதல் மகனோட நிலத்தில் மட்டும் பயிர்கள் கொஞ்சம் அதிகமாக நல்ல மகசூல் தர மாதிரி தெரியுது. சரின்னு மீண்டும் சில மாதங்கள் கழித்து வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்த மாதிரியே முதல் மகனோட நிலத்தில் 2வது மகனை காட்டிலும் நல்ல விளைச்சல் இருந்துச்சு. இதை பார்த்த அந்த குரு அவன்கிட்ட வந்து பாராட்டி, நீ தான் அடுத்த அரச வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற 2ஆம் மகனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லாவற்றிலும் அண்ணனை போலவே தான் கற்றுக்கிட்டான், அதே போல தான் செய்தான்.
ஆனால் அவர் நிலத்தில் மட்டும் பயிர்கள் எப்படி அதிக மகசூல் தந்துச்சு, இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற ஆர்வத்தில் அண்ணன் கிட்ட வந்து கேட்க, நானும் எல்லாமே உன்னை போல தான் செஞ்சேன், ஆனால் ஒரே ஒரு விஷயத்த அதிகமாக கற்றுக்கிட்டேன். நாம் இங்கே நிலத்தில் விவசாயம் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து நிலத்தில் ஒரு விவசாயி தினமும் வேலை செய்வார். அவரை நீ கவனிச்சிருக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டான். தம்பி அவரை நான் கவனிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவன் சொல்கிறான், அவர் எடுத்த எடுப்பிலேயே விதைகளை போட்டு தண்ணீரை பாய்ச்ச மாட்டார். நிலத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பாரு. கொஞ்ச காலம் அதை பண்படுத்துவார். அப்புறமா தான் விதைகளை போடுவார். நானும் அதையே தான் பின்பற்றினேன். அதனால தான் அதிக மகசூல் கிடச்சிருக்கு. நம்ம வெறும் படிப்பறிவு அல்லது சொல்லித்தர பாடங்கள் இதை மட்டும் கற்றுக்கிட்டா போதாது. அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தும் நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் தம்பிக்கு புரிஞ்சிருது. அன்போடு அண்ணனை அரசனாக ஏற்றுக்கிறான். ஒரு காட்டுக்குள்ள துறவி ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் வானத்தில் பறந்துட்டு இருந்த பறவை வாயிலிருந்து ஏதோ விழுந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா ஒரு சிறிய எலி. அது உயிரோடு தான் இருந்துச்சு. தப்பிச்சம் பிடிச்சோன்னு அவர்கிட்ட வந்து ஆதரவு கேட்டுச்சு. அவரும் அதற்கு ஆதரவு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் தான் ஒரு பூனை அதை துரத்திட்டு வர அவர் அந்த பூனைக்கிட்ட இருந்து அந்த எலியை பாதுகாத்தார். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நேரத்திலும் அந்த எலியை தானே பாதுகாப்பு பண்ண முடியாதுன்னு அந்த எலியை பூனையாக மாற்றிட்டார். அந்த பூனையாக மாறின எலி ரொம்பவே மகிழ்வாக காட்டுக்குள்ளே சுற்றி திரிஞ்சிச்சு. அப்போ தான் அங்கே வந்த ஒரு நாயை பார்த்து பயந்துச்சு. உடனே அந்த துறவிக்கிட்ட வந்து அந்த பூனை பயந்து போய் அதை நாயாக மாற்றினார். நாயாக மாறின அந்த எலி சரியாக அந்த காட்டுக்குள்ளே கம்பீரமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் புலி அந்த நாயை துரத்த, அதே போல் துறவிக்கிட்ட வந்து அந்த துறவி அதை புலியாக மாற்றிட்டார். இப்போது அது யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சில காலம் அங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு வேடன் அதை துரத்திட்டு வர மீண்டும் அந்த துறவிக்கிட்ட வந்து என்னை எப்படியாவது மனிதனாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்ல, துறவி தன்னுடைய பலம் மொத்தத்தையும் கொடுத்து அந்த எலியாக இருந்த புலியை மனிதனாக மாற்றிட்டார். இப்போ மனிதனானா மட்டும் அவன் சந்தோஷமாக இருந்துருவானா? தன்னோட எண்ணங்கள் எப்போதுமே நிற்காத போது எந்த ஒரு முழுமையான திருப்தியுமே கிடைக்காது. அதனால் மனிதனாக மாறின அவனுக்குள்ள பல யோசனைகள். நம்ம எலியாக இருந்து மனுஷனாக இருக்கிறோன்னு அந்த துறவிக்கு தெரியும். அவர் மட்டும் வந்து வெளியில் சொல்லிட்டா நம்ம மான மரியாதையே போயிடும். அதனால் அவர் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு கத்தியோட அந்த துறவி இருக்கிற குகை பக்கமாக போகிறான். அவனோட எண்ணங்களை வாசிக்க தெரிஞ்ச அந்த துறவி அவனோட எண்ணத்தை உள்ள நுழையும் போதே தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவனை மீண்டும் எலியாக மாற்றிடுறாரு. நல்ல எண்ணங்களை நினைத்தே பார்க்க முடியாதவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது திருப்திப்படாது. அது நம்மையே எதிர்த்து வரும். அதனால் கவனத்துடன் நம்ம கொடுக்கறத கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.